ஜீரோஸ் இருக்கும். அப்போ அந்த 2 ஜீரோ என்ன பண்ண சொல்கிறான்? கொஸ்டின் நம்பர் 17 சாரி 21 இன்னும் 6வது சதுரம். அப்போ என்னாச்சு? 2 ஜீரோ சம்ஸ். அப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லிக்கிறான்? இஸ் கிவன். கரெக்டுங்களா? ஓகே சார். எவ்வளோமோ 40. கரெக்டுங்களா? ஓகே சார். given the polynomials என்ன? x சார் square x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் கே. ஓகேங்களா? ஃபைண்ட் ஏன்னு கேட்குறான். ஃபைண்ட் வந்து கே வேல்யூ. சார். சரி. இப்போ அஸ் பர் ரூல் படி ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நம்மளோட ஃபார்முலா என்ன? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்ன? ஆல்பா ஆல்ஃபா சார் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சார் ஓகே இதான ஃபார்முலா கரெக்டாக தான்மா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூல் ப்ராடக்ட் ஆஃப் ரூல்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ஏ வேல்யூ, இது பி வேல்யூ, இது சி வேல்யூ. தட் மீன்ஸ் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -8, சியோட வேல்யூ வந்து கே. கரெக்டாமா? ஓகே சார். சரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? சம் ஆஃப் த ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறோம். சம் ஆஃப் த ஜீரோஸ் ஃபார்முலா என்ன? ஆல்பா பிளஸ் பீட்டா. ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ. சரிங்களா? ஓகே சார். மைனஸ் பி மைனஸ் 8 சார், ஜஸ்ட் 8. ஓகே டேரக்ட் எழுதிக்கலாமா? அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ டேரெக்டாக 8 இட்டிங்க, அதனால 8 எழுதிட்டேன். சரிங்களா? அது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ. சொல்லுமா? சார் இதே क्वेश्चन வந்து 5 மார்க் வந்துச்சுன்னா 5 மார்க் வந்து இதே மாதிரி தான் போட போறோம். ஓகே சார். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ சொல்லுமா? ஆல்பா இன்டு பீட்டா. ஆல்பா இன்டு பீட்டாவோட ஃபார்முலா சி பை ஏ. அப்போ சியோட வேல்யூ கே, கே பை 1. அப்போ டேரெக்டாக ஆல்பா பீட்டா வேல்யூ கேவா? ஓகே சரி. இப்போ நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம்? நம்மளுக்கு ஆல்ரெடி கிவன் தட் கொடுத்துக்கிறோம். இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே சார். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ 40 தெரியும், அதனால 40 இங்கே அப்ளை பண்ணிட்டேன். அப்போ 1 இங்கே அவன் அப்ளை பண்ண என்ன ஆகும்? லெஃப்ட் சைடு வந்து 40. ஏன்னா ஆல்பா 40 is equal to so 40 is equal to alpha plus beta, அதாவது 8 ஸ்கொயர் மைனஸ் 2k. அவ்வளோதான். இதை போட்டு சிம்பிள் பண்ண முடிஞ்சு போச்சு. அப்போ என்னாச்சு? இப்போ வந்து 40 is equal to 64 மைனஸ் 40. கரெக்டாக 2k இங்கே கொண்டு வந்துருங்க. 2k இங்கே கொண்டு வந்து 40 இங்கே மூவ் பண்ணுங்க. நான் சொல்கிறாங்க என்னாச்சு? ஸோ 64 மைனஸ் 40னா 24. 24 கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? சரி. ஓகே ஓகே சாரி கரெக்டு தான். 24. அப்போ கே ஈக்குவல் டு 12. கே ஈக்குவல் டு 12. ஸோ அவ்வளோதான். கே ஈக்குவல் டு 12 நம்மளுடைய ஆன்சர். என்ன ஃபார்முலா ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணி வெரிஃபை பண்ணுங்க, நமக்கு ஈஸியாக ஆன்சர் வரும்.